எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நான் ரொம்ப டேஸ்டான பன்னீர் கிரேவி, கோதுமை மாவு பரோட்டா தாங்க செய்ய போறேன். இந்த ரெசிபி சண்டே ஸ்பெஷல் ரெசிபியா செய்துக்கலாங்க. ரொம்ப ஈஸியாவும் செய்துடலாங்க. இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. பரோட்டா நல்லா லேயர் லேயரா வரும். கோதுமை மாவுலயே சாஃப்ட்டா லேயர் லேயரா பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பரோட்டாக்கு மாவு பிசைஞ்சிடலாம். ஒரு பவுல்ல 2 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு காய்ச்சி ஆறுன பால் 1/4 கப் அளவு சேர்த்துடலாம். கோதுமை மாவ நல்லா சாஃப்ட்டா பெசஞ்சுக்கணும். கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து சாஃப்ட்டா பெசஞ்சுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு நெய் இல்லன்னா வெண்ணெய் சேர்த்து பெசஞ்சுக்கலாம். நல்லா சாஃப்ட்டா கோதுமை மாவு பெசஞ்சதும் ஒரு 2 மணி நேரம் மூடி போட்டு மூடிட்டு ஊற விட்டுக்கலாம். அப்பதான் நம்மளுக்கு பரோட்டா நல்லா வரும். இப்ப இது இப்படியே இருக்கட்டும். பன்னீர் கிரேவி பண்றதுக்கு அடுப்பு பத்த வச்சு அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயிலேயே 1 ஸ்பூன் அளவு நெய் இல்லன்னா வெண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இத எண்ணெயில சேர்த்துடுறேன். வெங்காயம் கொஞ்சம் வதக்கிக்கலாம். பூண்டு தட்டி வச்சிருக்கேன். 1 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன். 1 துண்டு இஞ்சியும் தனியா தட்டி வச்சிருக்கேன். பூண்டும் இஞ்சியும் அளவுல 1 டீஸ்பூன் அளவு வரும். இதையும் வெங்காயம் கூட சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் 4 மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சு வச்சிருக்கேன். அந்த விழுத இதுல சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏத்த தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் 1 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொதிச்சு வந்ததும் 4 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டுட்டு 1 கப் அளவு தண்ணி சேர்த்து கொத்தமல்லி தழைகள் கொஞ்சம் தூவிட்டு மேல மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பு சிம்லயே இருக்கட்டும். இப்ப அடுப்புல இன்னொரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவு நெய் இல்லை வெண்ணெய் சேர்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்குல கொஞ்சம் பெரிய துண்டுகளா கட் பண்ணி வச்சிருக்கேன். இத சேர்த்துடுறேன். 1 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துட்டு குடை மிளகாய் பெரிய துண்டுகளா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். குடை மிளகாய், வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் பன்னீர் கட் பண்ணி வச்சிருக்கேன். இது 100 கிராம் அளவு பன்னீர். இதையும் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். இது நல்ல பன்னீருக்கு ஒரு ஃப்ளேவர் குடுக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். உப்பு நம்ம ஏற்கனவே கிரேவில சேர்த்துருக்கோம். அதனால பார்த்து பன்னீர், குடை மிளகாய்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துடுறேன். பன்னீர், குடை மிளகாய் 2த்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். குடை மிளகாய் நம்ம எண்ணெயில வதக்கும்போதே பாதி அளவு வெந்திருக்கணும். இப்ப கிரேவியும் நல்லா ரெடியாகி வந்துருச்சு. பச்சை வாசனை போயி, இதுல நம்ம குடை மிளகாயும், பன்னீரும் சேர்த்துடலாம். கிரேவில பன்னீரும், குடை மிளகாயும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாரி கலந்து விட்டுட்டு, நம்மளுக்கு எந்த அளவுக்கு தண்ணியா வேணுமோ, கிரேவி தண்ணியா வேணும்னா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இல்ல திக்கா வேணும்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். கொத்தமல்லி தழைகள் மேல தூவிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அவ்வளதாங்க. ஒரு சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இது சப்பாத்தி, பரோட்டா, தோசை, சாப்பாடுக்கு கூட ரொம்பவே நல்லா இருக்குங்க. கண்டிப்பா இத நீங்க வீட்ல ட்ரை பண்ணுங்க. நம்ம பெசஞ்சு வச்சிருக்க கோதுமை மாவு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா ஊறியிருக்கு. இப்ப இந்த மாரி ஒரு தட்டுக்கு மாத்திட்டு கொஞ்சம் பெசஞ்சுக்கலாம். இது ரொம்ப அடிச்சு பெசையணும்னோ, இல்ல 1/2 மணி நேரம் பெசையணும்லாம் இல்லங்க. சும்மா ஜென்டிலா ஒரு 5 நிமிஷம் பெசஞ்சு விட்டுட்டு, 2 கப் அளவு மாவுக்கு 4 பரோட்டா வரும். 4ஆ பிரிச்சுக்கலாம். இதுல 3 உருண்டைகள பவுல்லயே வச்சு மூடி வச்சுக்கலாம். 1 மட்டும் எடுத்துக்கலாம். இந்த மாவு நல்லா பெரிய வட்டமா தேய்ச்சுக்கலாம். எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பெரிய வட்டம். வேணும்னா கூட கொஞ்சம் எண்ணெய் கூட சேர்த்து தேய்ச்சுக்கலாம். நான் பெரிய ஸ்டீல் தட்டு எடுத்திருக்கேன். அது ஃபுல்லா வர அளவுக்கு மாவு தேய்ச்சு விட்டுருக்கேன். இந்த மாரி ஒரு கத்தி வச்சு கோடு போட்டு கட் பண்ணிக்கலாம். பாருங்க நான் பண்ற மாதிரியே. இதே மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ண மாவ இந்த மாதிரி மெதுவா அப்படியே ஒண்ணு சேர்த்துக்கலாம். 2 பக்கமும். இதே மாதிரி பொறுமையா அப்படியே சேர்த்து நீட்டா வச்சுக்கலாம்.
இப்ப மாவ கொஞ்சம் இழுத்துட்டு, ஒரு மணைய எடுத்து கையில வச்சுக்கலாம். பாருங்க, இந்த விரல்ல இப்படி வச்சு, இப்படியே மடிச்சு சுத்தி, இப்படி மடிப்பு குடுத்து வச்சுக்கலாம். அவ்வளதாங்க. உங்களுக்கு அடுத்தது ரெடி பண்ணி காட்டுறேன் பாருங்க. இது ரொம்ப ஈஸி மெத்தடுங்க. நம்ம எல்லாருமே ஈஸியா வீட்ல பரோட்டா செய்யலாங்க. இது நம்ம கோதுமை மாவு சேர்த்துருக்கோம். இதுக்கு பதில் நம்ம மைதா மாவு கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். அ 4 மாவையும் ரெடி பண்ணியாச்சு. இத ஒரு 20 நிமிஷம் மூடி போட்டு வச்சுடுறேன். இது நம்ம சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷமோ, 1/4 ஹவரோ முன்னாடி நம்ம மாவு ரெடி பண்ணி இந்த மாரி வச்சுக்கலாம். அப்புறம் சாப்பிடும்போது சூடா தோசை கல்லுல போட்டு எடுத்துக்கலாம். அடுப்புல தோசை கல்லு வச்சு கொஞ்சம் சூடு பண்ணி வச்சிருக்கேன். அதிலேயே நம்ம பெசஞ்சு வச்சிருக்க மாவ இந்த மாதிரி மெதுவா தட்டி விட்டுக்கிறேன். இதுக்கு பதில் நம்ப சப்பாத்தி ரோல் வச்சு ரோல் பண்ணிட்டு கூட நம்ம தோசை கல்லுல போட்டுக்கலாம். அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லயே தான் இருக்கணும். பரோட்டா நல்லா 2 பக்கமும் வெந்து வரணும். அதனால ஸ்லோ ஃப்ளேம்லயே வச்சு கூட திருப்பி திருப்பி விட்டு வேக விட்டுக்கலாம். மேல கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். விட்டு 2 பக்கமும் ஸ்லோ ஃப்ளேம்லயே மெதுவா வேக விட்டு எடுத்துக்கணும். பரோட்டா 2 பக்கமும் நல்லா வெந்து கோல்டன் ப்ரவுன் கலர் வந்துருச்சுங்க. அவ்வளதாங்க. ரொம்ப ஈஸியா, ரொம்ப சூப்பரா நம்ம பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இந்த மாதிரி பரோட்டா நீங்க வீட்லயே ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. பாருங்க லேயர் லேயரா எவ்ளோ அழகா வருது. அதுவும் கோதுமை மாவுல நம்ம வீட்லயே செய்த பரோட்டா இவ்ளோ சூப்பரா வந்திருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றிங்க. அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேங்க.